பாருங்க கண்ணா, என்ன மீனிங் சொல்லிடுறேன். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா ஓகே 25% அதெல்லாம் என்ன மீனிங்? அதாவது இந்த சம்ல நேம் ஆஃப் த கம்பெனிஸ் 3 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் இசட். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்ன அப்படி ரீகேப் பண்றேன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா நான் போட்ட பைசாக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்ன்றது கரெக்ட். இவ்வளோ 12% எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது என்னன்னா நான் வந்து இந்த கம்ப்ளீட் நான் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அந்த கேபிட்டலுக்கான காஸ்ட் என்ன, அதாவது இட் இஸ் லைக் இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு நான் லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லோன் வாங்கி அதன் மூலமா கேபிட்டல் ரைஸ் பண்றேன்னா அந்த லோனுக்கு நான் வெளியில 10% காஸ்ட் நான் பே பண்றேன் இல்லையா, அதை தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சொல்லுவாங்க. அப்போ என் கை விட்டு வெளியில போறது 10%, வெளியில இருந்து உள்ள வர பர்சன்டேஜ் 12% நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இந்த 2% எட்ஜ் இருக்குல்ல கண்ணா, அதுதான் நம்மளோட ட்ரூ ப்ராஃபிட். புரியுதா? ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த இதுல நான் சொல்லி கொடுக்கணும்னா காஸ்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12%னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 10%னா நெட் ப்ராஃபிட் வந்து எனக்கு 2% தான். ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை வந்து நான் செல்லிங் ப்ரைஸ் ஆகவும் ஓகேவா, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து இல்ல செல்லிங் ப்ரைஸா நான் சொல்ல முடியாது, ஐம் சாரி. லைக் லாபத்தை வந்து ப்ராஃபிட்டை 12% ஆகும், என்னோட காஸ்ட்டை வந்து 10% ஆகும் இருக்கிற பட்சத்துல நான் வந்து 2% தான் என்னோட ட்ரூ லாபம் அப்படின்றது நான் எக்ஸ் லிமிடெட்ல பாக்குறேன். ஒய்ல என்ன பாக்குறேன், 8% தான் நான் எதிரே பாக்குறேன். ஆனா நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க்குக்கு லோன் பே பண்றேன், 10% பே பண்றேன். அப்போ அது எனக்கு அங்க எங்கேயாவது நான் ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க, ப்ராஃபிட் பார்க்க முடியாது. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? ஆ செல்லம், நான் இது வந்து சரி ஓகே. ஸோ இங்க பாருங்கடா, இசட் லிமிடெட்ல நான் எதிர்பார்க்கறது 10% லாபம், நான் பேங்க்குக்கு பே பண்ற அந்த கேபிட்டலுக்காக பே பண்ற காஸ்ட்டும் என்ன 10%. அப்ப என்ன, இதுதான் பிரேக் ஈவன் செல்லம் கித்தனா, இது பிரேக் ஈவன் செல்லமா. ஓகே, நோ லாபம் நோ நஷ்டம், பரவாயில்ல. நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து லோனுக்காக பே பண்ற 10%ல இந்த லாபம் நான் பார்த்தா போதும். இது இந்த கொரோனா டைம்ல அந்த மாதிரி நடந்ததுடா. அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் நடக்கிறது ஓகேவா. மூணுத்துலயுமே பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லேமேன் லாங்குவேஜ்ல லாபம் அப்படின்னு அர்த்தம். எஃப்எம்ல ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம் செல்லம், காஸ்டிங்ல வந்து கான்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆக மொத்தம் அது என்ன லாபம், ஏர்னிங்ஸ்னா லாபம், ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக்ஸ்ல ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா ஒரு ஷேருக்கு இந்த கம்பெனி எக்ஸ் லிமிடெட் எவ்வளவு லாபம் பார்க்கறதுனா 12 ரூபாயும், ஒய் லிமிடெட் 12 ரூபாயும், இசட் லிமிடெட் 12. ஸோ 3 கம்பெனியும் ஒரே லாபம் தான் பார்க்கறது. ஆனா தேர் காம்போசிஷன் ஆஃப் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் டிஃபரிங். அதை தவிர நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து 25%, 50%, 100% கொடுத்துருக்காங்க. சம் புரியுதா? சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லல்ல, டெர்மினாலஜிஸ் புரியுது இல்ல. இதுல என்ன தெரியுமா, எஃப்எம்ல இஃப் யூ ஆர் வெரி ஃப்ளூவன்ட் வித் டெர்மினாலஜிஸ் நீங்க அந்த கமெண்ட்ரி எழுதுறது ரொம்ப ஈஸியா எழுதிடலாம்டா. ஓகே, பெருசா தான் இருக்கும். ஆக்சுவலா ஏர்னிங்ஸ் அப்படின்றத ப்ராஃபிட்னு கொடுக்கலாம் இல்லையா, ஆனா ஏர்னிங்ஸ்னு கொடுக்குறாங்கன்னா அந்த டெர்மினாலஜி எஃப்எம்ல மெயின்டைன் பண்றாங்க அந்த மாதிரி. ஓகே, இப்ப பாருங்க செல்லம், இப்போ டிவிடெண்ட் வந்து 100 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுனா மித்ரா நீங்க சொல்லுங்க, 100 ரூபாய் லாபம் கிடைக்கிறதுக்குன்னா சரியா, 25% அதுல இருந்து டிவிடெண்ட் எடுத்து கொடுத்துறீங்க, ரிமைனிங் கையில எவ்வளவு இருக்கும்டா? அதான் ரிட்டன்ஷன் ரேஷியோ. புரியுதா? ரிட்டன்ஷன் ரேஷியோன்றது ரிமைனிங் நீங்க டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா என்ன அர்த்தம், 25% தான் என்ன மீன் பண்றானா, 100 ரூபாய் உனக்கு லாபம் கிடைக்கிறது, 100ல 25 ரூபாய் டிவிடெண்ட் நீ பே பண்ணிடுற அப்படின்னு அர்த்தம். புரியுதா? குட். ஸ்டெப் 1 பாருங்க கண்ணா, ப்ராஃபிட் பர் ஷேர் ருபீஸ் 12 இல்லையா. அப்போ டிவிடெண்ட் வந்து
நம்மளுக்கு அதுலேருந்து எவ்வளோ 25%. கரெக்டாடா? 25% ஆஃப் தி ப்ராஃபிட் தானே. அப்போ 3 ரூபாய். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% சொல்றாங்க கண்ணா. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%. இப்போ ரிட்டன்ஷன் ரேஷியோ எவ்வளோ? இன்டர்ன் தான் லாபம். கரெக்டா? லாபத்துல நான் எவ்வளோ என் லாபத்தை ரீட்டைன் பண்றேன் டிவிடெண்ட் போக? இது லாபம். 12ன்றது லாபம். லாபத்துல 75% என் கையில நிக்கிறதா? அப்பனா நான் 9 ரூபாய் நிக்கிறது. டிவிடெண்ட் 3 ரூபாய் பே பண்றேன். அப்போ 9 மைனஸ் 3 12 ரூபாய். இந்த இது புரியுதா கண்ணா? இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லி தரேன். லாபம் எவ்வளோடா? 12 ரூபாயடா. டிவிடெண்ட் எவ்வளோடா? 25%. அப்ப ரிமைனிங் என் கையில எவ்வளோ இருக்கும் ரிட்டன்ஷனு? 75%. 12ல 25% எவ்வளோ? 12ல 75% எவ்வளோ? 9 + 3 என்ன? 12. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதான் டவுட் இருக்கா? ஓகே. இப்ப பாருங்க செல்லம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கும் ஓகேவா ரிட்டன்ஷன் பர்சன்டேஜ்க்குமான டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதாவது நான் பேங்க்ல லோன் பே பண்றேன். என் கையில எவ்வளோடா நிக்கிறது லாபம்? 9 ரூபாய் தானே கையில நிக்கிறது இல்லையா? ஸோ 10% ரிட்டன்ஷன் வந்து 9%. அப்போ ரிமைனிங் எனக்கு ரெசிடுவல் வேல்யூவில் 1%. கரெக்டா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவிடெண்ட் டிவைடட் பை ரெசிடுவல் வேல்யூ. மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? டிவிடெண்ட் டிவைடட் பை ரெசிடுவல் வேல்யூ. இது புரியுதா? நான் வெளியில பே பண்ண வேண்டியது 10% எல்லாம். ஆனா எனக்கு ப்ராஃபிட் ரீட்டைன் ஆயிருக்கிறது 9% தான். அப்ப ரெசிடுவல் வேல்யூ எவ்வளோ எனக்கு? 1%. இது ஆல்மோஸ்ட் லாஸ் மாதிரி தான்டா. அப்ப மார்க்கெட் பிரைஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 300 டிவைடட் பை ரெசிடுவல் வேல்யூ. ஓகேவா? இங்கே காமிக்கிறேன் பாருங்க. டிவிடெண்ட் இது மட்டும் அப்படியே ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க சொல்லும். மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர் இஸ் ஈக்குவல் டு டிவிடெண்ட் டிவைடட் பை ரெசிடுவல் வேல்யூ அண்ணா. ஓகேவா? இந்த பார்ட் புரியுதா? டிவிடெண்ட் டிவைட் பை ரெசிடுவல் வேல்யூ. இல்ல மேம் எனக்கு இது இ இன்டூ 1 மைனஸ் பி இது படிக்கலாம் படிங்க. இன்றது உங்களோட ஏர்னிங்ஸ், பி அப்படின்றது ரிட்டன்ஷன் ரேஷியோ, கே அப்படின்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஆர்ன்றது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்படியும் பண்ணலாம். 300 டக்குனா கிடச்சிரும். இதுனா இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடணும். பட் இந்த ஸ்டெப்ஸ் போடும்போது ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் போட்டுக்கலாம். பிரச்சனை இல்லை. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நான் லோனுக்காக பே பண்ணுறது 10%. ஆனால் லாபம் எனக்கு மிஞ்சிறது 9. இது ஆல்மோஸ்ட் எனக்கு டெபிசிட் மாதிரி. மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 3 டிவிடெண்ட் டிவைட் பை 1% 300. அவ்வளோதான்டா. இந்த y லிமிட்டுக்கு நீங்க போடுங்க செல்லமா. எந்த மெத்தட் வேணா அடாப்ட் பண்ணிக்கோங்கடா. இப்படி பண்ணாலும் ஓகே. இல்ல மேம் நான் ஃபார்முலா போடுறது அப்படின்னாலும் ஓகே. போடுங்க. இப்ப போடுங்க. புரியுதா? திருப்பி சொல்லிட்டுமா? போடுங்க செல்லம்.
எப்படா ரிசல்ட் வருது? ஆகஸ்ட் 12th 11th. ஓகே ஓகே. ஆன்சர் தான். ஏய் எனக்கு வரவேடா. சொல்லுடா நான் எங்க தப்பு பண்ணிருக்கேன்? ஆ ஓகேடா ஓகே. ஏய் இது 3 தானடா வந்தது டிவிடெண்ட்? சாரிடா. ம். என்னடா இங்க தப்பு பண்றேன்டா. மித்ரா இது 3 வருதாடா டிவிடெண்ட்? 12%. ஒரு இன்டர்னல் ரேட் ஆமா ஆமா. 8. நான் எங்க தப்பு பண்றேன்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10. ம். எங்கடா தப்பு பண்றேன்? புரியலடா எனக்கு. சொல்லுங்க. ம். கேக்குது செல்லம். இசட் லிமிடெட் போடுங்க கண்ணா.
நன்னாடா? என்னம்மா? என்னம்மா? ஆ. ஆமா. 8ல 75% டா. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல. முடிஞ்சிச்சாடா? உங்களுக்கு இது கஷ்டமா இருந்ததுன்னா ஃபார்முலாவே அப்ளை பண்ணிக்கோங்க செல்லம் வேணா. எனக்கு என்னமோ அது இவ்வளோ டீடியஸா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். உங்களுக்கு E into 1 minus B divided by K minus BR. வெரி குட். சூப்பரா. மித்ரா முடிச்சிட்டியாடா? மித்ரா வேணாம். அப்போ ஃபார்முலா வேணாம் 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 செல்லம். ஃபார்முலா படியே போ. வேணாம் வேணாம் வேணாம். சம்திங் யூ ஸ்டிக் டு ஒன்லி சிம்பிள் மெத்தட். வேண்டாம். டீடைல்டா இருந்தா விட்டுடுங்க. ஃபார்முலா படியே போங்க. ஓகேவா? இதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை விட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ஜாஸ்தியா இருக்கோ அப்போ அந்த எக்ஸ் கம்பெனி வந்து க்ரோயிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை விட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து
இன்டர்னல் ரேட் வந்து கம்மியா இருக்கோ அப்ப இட்ஸ் அ டிக்ளைனிங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. எப்ப ரெண்டுமே சேமா இருக்கோ இட்ஸ் அ நார்மல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதான் இங்க கொடுத்திருக்காங்க கமெண்ட். ஓகே, if when your r is greater than k, it's a growing firm. R is less than k, declining firm. R is equal to k, it's a normal firm. புரியுதா? அது கமெண்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. Now we are going to get into a different dividend policy called as Modigli-Miller approach. Modigli-Miller approach வந்து one of the very 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 important approach. சரியா? This is getting extended to stage 4 also, where they get lot of sums in Modigli-Miller approach. இவரோடது வந்து they say it's a part of dividend irrelevance theory. சரியா? அவர் என்ன சொல்றாருன்னா, டிவிடெண்டுக்கும் ஸ்டாக் பிரைஸ்க்கும் கனெக்டிவிட்டியே இல்ல, ஏன்னா சம்பந்தம் கிடையாது. ஏன்னா டிவிடெண்ட்ன்றது வந்து கம்பெனி ப்ராஃபிட்ல இருந்து ஒரு ரிவார்ட் மாதிரி எடுத்து கொடுக்குற விஷயம். Dividends has no impact on the share price. இது மட்டும் எழுதிக்கோங்களேக்கண்ணா. Modigli-Miller approach says that, எழுதிக்கோங்க. Modigli-Miller approach says that the dividends do not have any effect on its company's stock price. எழுதிட்டீங்களா? குட். இப்போ Modigli-Miller approachோட irrelevance model வந்து என்ன, what it says in terms of no problem அப்படின்னு பார்க்கலாம். இது எழுதிக்கோங்கண்ணா, இந்த ஃபார்முலா P0 is equal to P1 plus D1 divided by 1 plus K. எழுதிக்கோங்க. இதுன்ட்டு வேற P0 அப்படின்றது prevailing market price, Kன்றது cost of equity capital, Dன்றது dividend to be received at the end of period 1, Pன்றது see P0ன்றது current market price கண்ணா, P1ன்றது end of periodல என்ன market price இருக்கும் அது. இந்த வால்டன் மாடல், டிவிடெண்ட் கார்டன் மாடல், மோடிக்லி, இது 3 மாடல்ல ஏதாவது ஒரு மாடல் கண்டிப்பா வரும். அதுலயும் புக் சமயம் கண்டிப்பா வந்துரும். ஓகேவா? 99%. ஸ்டடி மெட்டீரியல் எஃப்எம் படிச்சேன்னா 80 மார்க்ஸ் வாங்கலாம்டா. ஷுவர் ஷார்ட்டா சொல்றேன், 80 மார்க்ஸ். தியரிக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. என்ன, ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ்ல தியரிக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. எஃப்எம் ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் படிச்சீங்கன்னா 80 மார்க் வாங்கலாம். எழுதிட்டீங்களா சில? இது ஒரு ஃபார்முலாடா, மார்க்கெட் பிரைஸ்க்கு இது ஃபார்முலா, டிவிடெண்ட்